நடிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஹீரோவா பார்த்துட்டோம்னா அந்த ஹீரோவா மட்டும்தான் அவங்க மெயின்டைன் பண்ணணும், அதை மட்டும்தான் பேஸ் பண்ணி அவங்க கேரக்டர்ஸ்ல வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது. அதே போலதான் ஹீரோயினுக்குமே. ஆனா ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் வில்லனா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதையும் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு வில்லன் ஹீரோவா நடிக்கிறாங்க, ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. இப்போ பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட சில வில்லன் கேரக்டர்ல நடிச்சவங்க ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதே போலதான் பல கேரக்டர்ஸ்ல நடிக்கிறவங்களுக்கு ஒரு சிக்கலானது ஏற்படுது. இதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்க தான் காமெடி ஆக்டர்ஸ். காமெடி ஆக்டர்ஸா மட்டும்தான் நாங்க பார்ப்போம், அவங்க வந்து ஹீரோயினா நடிச்சாலோ ஹீரோவா நடிச்சாலோ எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வந்து பொதுவாகவே நிலவிக்கிட்டு இருக்கு. இதுல தான் வடிவேலு எல்லாமே வந்து கொஞ்சம் சினிமா துறையில இருந்து பட வாய்ப்புகள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறை விமர்சகர்கள் வந்து சொல்லுவாங்க. மக்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஒரு புதிய மாறுதல் ஒண்ணு நிகழ்ந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்தானம், சூரி, யோகி பாபு 3 பேருமே இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து காமெடி ஆக்டர்ஸா வந்து இன்ட்ரோ ஆனாங்க. ஆனா இவங்க காமெடி ஆக்டர்ஸா இருந்து இப்ப 3 பேருமே ஹீரோவா பயங்கரமா கலக்கிட்டு வராங்க. இதுல சில பேருக்கு வெறும் ஏறுமுகமாகவே இருந்தாலும் சில பேருக்கு கொஞ்சம் இறங்கு முகம் வரதான் செய்யுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுல என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 3 பேருமே எடுத்துக்கலாமே. இந்த வாரம் வந்து சந்தானத்தினுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது கூட சூரியோட மாமன் படமும் வந்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முந்தின நாள், அதாவது இந்த 2 படங்களுமே வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா, யோகி பாபுவோட ஜோரா கையை தட்டுங்க அப்படின்ற படம் ஒரு நாளைக்கு முந்தினமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த 3 பேருமே காமெடி லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லோருடைய ஃபேவரட்டாகவும் பார்க்கப்படுறாங்க. ஆனா இதுவே ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது ரசிகர்களால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. காமெடி கேரக்டர்ஸ்ல பார்த்துட்டு இந்த கேரக்டர் கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் இந்த 3 பேரை சுத்தியும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுல வந்து சூரி வந்து கொஞ்சம் உடஞ்சு வெளியே வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூரி ஹீரோவா நடிச்ச ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்ச ஒரு சீரியஸான கதாபாத்திரங்கள்ல நடிச்ச படங்கள் எல்லாமே ரொம்பவும் ஹிட் ஆச்சு, நார்மலாவும் ஹிட் ஆச்சு. ஆனா ஓடாம இல்ல, ஒரு கலவையான விமர்சனங்களையும் பெற்றிருக்கு, நல்ல விமர்சனங்களையும் பெற்றிருக்கு. அதே போலதான் யோகி பாபு ஒரு ஹீரோவா நடிக்கிற படம் வசூல் ரீதியா ரொம்பவே சாதனை படைக்கல அப்படின்னு சொன்னாலும் அவரை வந்து ஹீரோவா மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ரொமான்டிக் ஹீரோ வந்து ரொம்ப மாசான ஹீரோ அப்படி எல்லாம் இல்லாம யதார்த்தமான ஹீரோவா யோகி பாபுவை வந்து பார்ப்பாங்க. ஆனா சந்தானத்துக்கு இதுல ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கு. சந்தானம் வந்து பயங்கரமா காமெடி பண்ணி பல பேருக்கு ஒரு காமெடி ஆக்டர் வந்து ஃபேவரட்டான காமெடி ஆக்டர் சந்தானமா இருந்துட்டு வந்திருக்காரு. ஆனா சந்தானத்துக்கு அந்த ஹீரோ கேரக்டர் சூட் ஆகுது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரசிகர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திரைத்துறை விமர்சகர்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே சூரி ஹீரோவா நடிக்கக்கூடிய படங்களா இருக்கட்டும், யோகி பாபு ஹீரோவா நடிக்கக்கூடிய படங்களா இருக்கட்டும், ரொம்ப ஓடலை அப்படின்னா கூட ஓரளவு ஓடிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா சந்தானம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது அவரு ஒரு ரீசன்ட் டைம்ஸாவே ஃபுல்லாவே ஹீரோவாவே நடிச்சிட்டு வராரு. அதிலும் காமெடி கலந்த ஹீரோவாவே தான் அவரும் நடிக்கிறாரு. ஆனா அது வந்து மக்களால ரொம்ப அக்செப்டபிளா இருக்க முடியல, மக்கள் வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தானத்தினுடைய படத்தை டிவில போட்டா நாங்க நல்லா சிரிச்சு பார்க்கிறோம், ஆனா தியேட்டருக்கு போயிட்டு பார்க்கணுமா அப்படின்ற யோசனைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வர்றவங்களுடைய சொல்லக்கூடிய ஒரு கருத்தாவும் பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில இந்த வாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிடி நெக்ஸ்ட் லெவல், மாமன், ஜோரா கையை தட்டுங்க, இந்த 3 படங்களுமே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 படங்களுக்குமே விமர்சனங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோகி பாபுவோடைய படம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்ப பெருசா மார்க்கெட்டிங் அப்படின்றது இது வரைக்கும் யோகி பாபு ஒரு மெயின் லீட்ல நடிச்ச எந்த படத்துக்குமே மார்க்கெட்டிங் அப்படின்றது இருந்ததில்லை. ஆனா சில படங்கள் முத்திரை பதிச்ச படங்களாவே பார்க்கப்படுச்சு. அந்த வகையில ஜோரா கையை தட்டுங்க அப்படின்ற இந்த படத்துக்கு வந்து பெரிதளவுல மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஜோரா கையை தட்டுங்க படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றதே பெரிதளவுல தெரியல. ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வந்த ரசிகர்களும் ஒரு பெரிதளவுல இந்த படத்தை பத்தின ஒரு விமர்சனத்தை கொடுக்கல. ஆனா இதே வந்து சந்தானம்
சூரியோடைய மாமன் படம், சந்தானத்தினுடைய இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. இதுக்கு பாத்தீங்கன்னா சந்தானத்தினுடைய படத்துக்கு கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்கு. சூரியனுடைய படத்துக்கு ஃபேமிலியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம் போகும்படியாவே பார்க்கப்படுது திரையரங்குகள்ல. இப்ப என்னன்னா சந்தானத்துக்கு இந்த ஹீரோ லெவல் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. தொடர்ந்து ஒரு இரக்கத்தையே கண்டுட்டு இருக்கு. ஒரு ஏறுமுகமா இல்ல. அவர் பேய் படங்கள்ல நடிச்சா கூட ஒரு காமெடி கலந்து நடிச்சாலும் கூட டிவில தான் பார்க்க முடியுதுன்னு ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு விமர்சனம் மாதிரியே இப்ப இந்த தியேட்டர்ஸ் போயிட்டு வரவங்களும் காமெடிக்காக பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த சந்தானத்தினுடைய இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து அவங்க பண்ண மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், அவங்க சொன்ன டயலாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு மார்க்கெட்டிங் அப்படின்றது கொஞ்சம் பீக் லெவலில் போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை அடுத்து இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட்டிங் மேலே பல வழக்குகள் வந்து தொடரப்பட்டுச்சு. குறிப்பிட்ட அந்த ஒரு பாடலை வந்து நீங்கள் வந்து நீக்கணும், இல்லைனா 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு வழக்குகளும் இந்த படத்துக்கு வந்து போச்சு. ஸோ அதனால இந்த படத்துல இருந்து அந்த ஒரு பாடலையே முழுமையா நீக்கிட்டாங்க. மார்க்கெட்டிங் நல்ல லெவல்ல இந்த படத்துக்கு இருந்தாலும் கூட இந்த படத்தினுடைய விமர்சனங்கள் அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கலவையா தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சந்தானத்தினுடைய இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை வந்து ஆர்யா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிரெக்ஷன் வந்து பிரேமானந்த் அப்படின்றவர் இந்த படத்தை வந்து டிரெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ காமெடி லெவல்ல சந்தானத்தினுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் ஓகே அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப இதே போல சூரியோட இந்த மாமன் படம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. சூரியோட மாமன் படத்துக்கு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே இது வந்து நல்ல ஒரு குடும்பப்பாங்கான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த படத்துக்கு வந்து போகலாம், அதுவும் இது வந்து ஒரு சம்மர் வெக்கேஷனாக இருக்கிறதுனால ஃபேமிலியோட படத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியுமே சொல்லியிருந்தாரு. இந்த படத்தினுடைய வேலை செஞ்சவங்களும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு விமர்சனங்களும் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய போகக்கூடிய ஒரு படமாகவே இருக்குன்னு FDFSல வந்து வந்துருச்சு. இப்போ யோகி பாபு நடிச்ச இந்த படத்துக்கு மட்டும் விமர்சனங்களும் பெரியதளவுல இல்ல, அதே போல வசூல் ரீதியாகவும் பெரியதளவுல இது வந்து வசூல வாரி குவிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால இந்த 3 பேருமே ஹீரோவா களமிறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது வசூல் ரீதியா பார்க்கும் போது கலவையா இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல வரவேற்பாவே தமிழ் சினிமாவில் பார்க்கப்படுது. ஏன்னா இருக்கக்கூடிய ஸ்டீரியோ டைப்ஸை உடைக்கிற மாதிரி இருக்கு. இவங்க இந்த கதாபாத்திரத்துல தான் நடிக்கணும், இந்த கதாபாத்திரத்துல நடிச்சவங்க வேற ஒரு கதாபாத்திரத்துல பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் இந்த 3 படங்களுமே உடைக்குது. இந்த 3 பேருமே அதெல்லாம் தகர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே ஒரு நல்ல விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருந்துகிட்டு இருக்கு.